மூமின்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள். அவர்களால் யாருடைய உயிருக்கும், யாருடைய உதிரத்திற்கும், யாருடைய உடைமைகளுக்கும், யாருடைய பொருள்களுக்கும் எந்த சேதமும் வராது என்பதை குபைப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாழ்வின் மூலமாக, அருமையான நடத்தையின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் தொழுகையில் இருக்கும்போது அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை காட்டினான். அந்த சொர்க்கத்தை கனி வகைகளில் நான் ஒரு திராட்சை கொலையை, அழகான கொலையை பார்த்தேன். எனவே அதை கையால் நான் எடுத்து விட்டேன். பிறகு நான் மறுபடியும் அங்கே வைத்துவிட்டு நான் என்னுடைய இடத்திற்கு வந்து விட்டேன். நான் எடுத்ததை அப்படி என்னுடைய கையில் வைத்திருந்தால், இந்த பள்ளிவாசல் தூண்களில் ஒன்றில் அதை நான் கட்டி வைத்து தொங்க விட்டிருந்தால், இந்த உலகம் உள்ளவரை நீங்கள் அந்த கொலையில் இருந்து திராட்சை பழங்களை எடுத்து எடுத்து நீங்கள் சாப்பிட்டு இருக்க முடியும். நிச்சயமாக நபி அவர்கள் சொன்னார்களே, சொர்க்கத்தினுடைய கனி வகைகளில் ஒன்று திராட்சை என்று அல்லாஹ்வே நேரடியாக அவர்களுக்கு அந்த ரிசுக்கை கொடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கின்றார். யாருடைய புகழையும் தங்கள் பெரும் புகழால், யாருடைய ஒளியையும் தங்களுடைய பேரொளியால் மறைப்பதை பெருமானார் ஒருபோதும் விரும்பியது கிடையாது. அல்லால் சில பேர் அடித்தார்கள், கடும் சொல்லால் பல பேர் வதைத்தார்கள், எல்லா துயரத்தையும் பொறுத்தார், நபி அல்லாஹ் ஒருவன் என்றே உரைத்தார் என்ற